நம்ம பூமியிலிருந்து பல லட்சம் ஒளியாண்டுகள் தள்ளி வந்து சில பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் குவாசாஸ். இதை சிம்பிளாக சொல்லணும்னா பிரகாசமான மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா, சில கேலக்ஸியோட பிரைட்னஸ் இருக்கும்ல, அதை அவுட்ஷைன் பண்ணி அதை விட பிரகாசமான ஒளியை கொடுக்கும். ஸ்டார்ஸோடு கம்பேர் பண்ணால் ஒரு சிங்கிள் குவாசார் 10,000 இப்போ நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஸ்டீஃபன்ஸ்டன் ஸ்டாரை 10,000 டைம்ஸ் ஒன்றா சேர்த்தா அது எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு குவாசாரால் கொடுக்க முடியும். பட் எக்ஸாக்டாக இந்த மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸில் எதுக்காக உருவாயிருக்கு, எங்கே உருவாயிருக்கு, இது நல்ல ஆபத்து இருக்கா, இல்லை ஏதாவது பயன் இருக்கா, இந்த குவாசாஸை பற்றி பார்ப்போம். நான் உங்களோட ஐபி, நீங்கள் பார்க்குறது இன்சிக்னிஃபிகன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். குவாசாஸ்னா என்ன? முதல்லேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு குவாசார் எப்படி உருவாகுது? குவாசாஸ்லாம் வந்து ஒரு கேலக்ஸியோட இதயத்துலேருந்து தான் உருவாகுது, அதாவது சென்டர்னு சொல்லலாம். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேலக்ஸியோட நடுப்பகுதியில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட கருப்பான கொடூரமான சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்லேருந்து தான் ஒரு குவாசார் உருவாகுது. இது எக்ஸாக்டாக எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு கேலக்ஸியோட சென்ட்ரல் பிளாக் ஹோல் இருக்குல்ல, இது அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸ், பொருட்பொருட்கள், சில நேரத்தில் ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அது பக்கமாக இழுத்து ஒரு விதமான டிஸ்க் ஷேப்பை உருவாக்கும். இதுக்கு பேர் அக்ரியேஷன் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சிங்கில் வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை வந்து ட்ரெயினை திறந்து விட்டால் அந்த ட்ரெயினில் போகிற தண்ணி தான் வந்து பிளாக் ஹோல்னு வச்சுக்கிட்டா சுற்றி வந்து ஒரு டிஸ்க் மாதிரி ஸ்பைரலாக உருவாது தெரியுமா, அதுதான் இந்த அக்ரியேஷன் டிஸ்க். அப்படி இழுக்கப்பட்ட இந்த கேஸ், டஸ்ட்டு, ஸ்டார்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பைரலுக்கு அப்படியே இந்த பிளாக் ஹோலை சுற்றி வந்து அப்படியே இழுக்கப்படும். அப்படி இந்த ஸ்பைரல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. இதனால் இன்க்ரெடிபிளான ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி, மோஸ்ட்லி இந்த எனர்ஜியில் என்ன ஆகும்னா லைட் ஃபார்மில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். இல்லைனா சில மேட்டர்ஸ் இருக்குது, அந்த பொருட்கள்லாம் ஒளியோட வேகத்துக்கு ஸ்பீடை அட்டைன் பண்ண வைக்கும். ஏன்னா பிளாக் ஹோலோட கிராவிட்டி அந்த டிஸ்கை அவ்வளோ வேகத்தில் சுற்ற வைக்கும். இதனால் அந்த டிஸ்கோட டெம்பரேச்சரே பல மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு உயரும். இதனால தான் ஒரு சிங்கிள் குவாசாரே வந்து சில டைம் கேலக்ஸியோட பிரைட்னஸோட அதிகமான பிரைட்னஸ் ஒரு குவாசார் தரலாம். இதுக்கு காரணம் இந்த ரேடியேஷன், இந்த அக்ரிகேஷன் டிஸ்க்லேருந்து வருது இல்லை, அதுதான் காரணம். ரீசெண்டாக கூட ஒரு குவாசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் 37273. என்னடா பேர் வைக்கிறீங்க, நம்பராக வைக்கிறீங்களடா. சரி, ரைட்டு விடுங்க, அவங்கள தான் பிரச்சனை பண்ண முடியாது. இந்த குவாசார் வந்து நம்ம பூமியிலேருந்து 240 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது. இவ்வளோ பெரிய கேப் இருந்தால் கூட நம்மளோட ஸ்கையில் குவாசாரை ஈஸியாக பார்க்க முடியும். சொல்லப்போனால் சில ஸ்டார்ஸ்லாம் வந்து ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கும், சில 1000 ஒளியாண்டுகள் தான். அந்த ஸ்டார்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த லைட்டை விட இந்த சிங்கிள் குவாசார் பிரகாசமாக எரியும். எக்ஸப்ட் நம்மளோட சன்னை தவிர. ஏன்னா சன்னு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதோட காம்படிஷன் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் பாருங்களேன், ஒரு ஸ்டாரே வந்து சில 100 ஒளியாண்டுகள் ப்ராக்சிமா சென்டோரிக்கும் சின்னதுன்னா கூட ஸ்டீஃபன்ஸ்டனே அது ஒரு லைட் கொடுக்குன்னா அதுதான் பெரிய ஸ்டார் நம்ம கண்டுபிடிச்சதுலே. அந்த ஸ்டாரை அவுட்ஷைன் பண்ணுற அளவுக்கு அதை விட அதிகமான ஒளியை இந்த சிங்கிள் குவாசார் கொடுக்குது. இத்தனைக்கும் இந்த குவாசார் 240 கோடி லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது. அதுவும் இந்த குவாசாஸ்லாம் வெறும் பவர்ஃபுல் மட்டும் கிடையாது, இதுங்க வந்து தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லாமே, ரொம்ப பழமையான ஒரு பொருள் தான் குவாசார். ஏன்னா இப்போ வந்து குவாசார் ஃபார்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஏன்னா ஒரு கேலக்ஸிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதே நேரத்தில் சென்ட்ரலாக ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னா அதை சுற்றி அக்ரியேஷன் டிஸ்க்லாம் வந்து இப்போ காணும். இப்போ நம்ம சக்ரேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு அக்ரியேஷன் அந்த டிஸ்க் இருக்குது. இதுக்கு பேரே வரமாட்டேங்குதுங்க, இந்த அக்ரியேஷன் டிஸ்க்குன்னு சொல்லிடுறேன். அந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளோட மில்கிவே கேலக்ஸி ஃபார்ம் ஆன நேரத்தில் அப்போது நீங்கள் சக்ரேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச மிருகமாக இருந்திருக்கும், அதான் இந்த குவாசார்ஸ். இப்போது அதோட இந்த மேட்டர்லாம் இழந்துருச்சு. இது எப்படிடா இந்த மேட்டர்லாம் காலியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாசார்ஸ் இருக்குல்ல சும்மா மட்டும் இருக்காது. என்ன பண்ணணும்னா இந்த அக்ரியேஷன் டிஸ்கில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்லாம் அதுக்குள்ளே இழுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தான் ஒரு பிளாக் ஹோல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி டேபிள் போட்டு அதில் வந்து ஃபுட்டாக வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு தான் வந்து அந்த டிஸ்க்குன்னு வச்சுக்கிட்டா அந்த ஃபுட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி தான் அந்த பிளாக் ஹோல். அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணி சில நேரத்தில் சில ஃப்ளக்சுவேஷன்லாம் நடக்கும் அதோட போல்ஸில். பிளாக் ஹோலோட போல்ஸில் டெக்னிக்கலாக அது குவாசாஸ்ன்னு சொல்லுவாங்க. குவாசஸோட போல்ஸ் ரீஜன் இருக்கும். அந்த போல்ஸ் ரீஜனில் இந்த டிஸ்க்குக்கும் இந்த பிளாக் ஹோலுக்கும் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்ல,
அதில் நடக்கக்கூடிய சில ஃப்ளக்சுவேஷனால் ரியலிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பீம்ஸ்லாம் வெளியே வரும். இந்த பீம், இந்த பர்ஸ்ட்டுக்கு நடுவில் எந்த ஒரு பொருள் போனாலும் சரி, எந்த ஒரு ஸ்டாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் சரி, அதை குத்தி கிழிச்சிட்டு போட்டு தட்டு போயிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அதை அடி வாங்கி பார்த்தா தான் தெரியும். அதை நம்ம உணரத்துக்கு முன்னாடியே நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடும். இதுதான் வந்து ரியலிஸ்டிக் ஜெட்ஸு. இந்த ரியலிஸ்டிக் ஜெட்ஸில் வந்து அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஜெட்ஸில் வரக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், விசிபிள் லைட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சரஸான அயான்ஸு, மேட்டர், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துக்கு நம்மளை நோக்கி பயணிச்சு விட்டு வரும். நம்மளை ஏம் பண்ணி அதை அடிக்காது. இன்கேஸ் அதில் பாத்தில் போயிட்டு நீங்கள் நின்றுட்டீங்க, அதில் வழியில் குறுக்கால போயிட்டிங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேஷனில் வந்து இந்த மேட்டர்லாம் வந்து தூக்கி வெளியடிக்கப்படும். சில நேரத்தில் இந்த பிளாக் ஹோலே வந்து தனக்குள்ளே இழுத்துக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டிஸ்கோட அளவு வந்து கூட்டிகிட்டே வரும். கடைசியாக வந்து ரொம்ப தின்னானதுக்கு அப்புறமா சுத்தமாக அது வந்து பிரைட்னஸே அவ்வளோ காமிக்காது, ரொம்ப சின்னதாயிரும். இப்போ நம்ம செக்ரேட்டர்ஸே வந்து டிஸ்கில் வந்து ரீசெண்டாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை சுற்றி வந்து வளையல் இருக்கும். இதெல்லாம் பெருசாக தானடா வளையல்னு சொல்லிட்டேன். ஐயோ என்னடா பேசுகிறேன். அந்த வளையம் சொன்னல, அந்த வளையம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி தெரியுதா? இல்லை, பெருசாக தெரியுதுல்ல. ஆனால் ஒரு குவாசார்ஸுக்கு இதை விட பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இதுவே சின்னதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டில் அதோட இளமையான காலத்தில் எப்படி ஒரு ராட்சஸ ஒரு பொருளாக பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதை படிக்கும்போதே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். உங்களுக்கு பயம் வருதான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். நீ என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயமாக தானே இருக்குது. ஜென்ரலாக ஒரு அட்டாமிக் பாம்பு அடித்தாலே நம்மலாம் அது உணர்றதுக்கு முன்னாடியே நம்மளை பிச்சு போட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட 100x சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு இந்த செர்னோபில் படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. செர்னோபில் வெப் சீரிஸில் வந்து இந்த ரேடியேஷன் இம்பேக்டே வந்து நம்மளை இப்படி பண்ணிச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு லெவலும் அதுக்கு மேலே வரும்போது ஐப்படத்தில் வர மாதிரி இப்போ அதோட இம்பாக்ட்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது நினைக்கிறதுக்குள்ளேயே நீ செத்துருவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. செர்னோபில் பற்றி தெரியல, என்னடா வித்தியாசமாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐகால் லிங்க் ஷோ ஆகும், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதான் இப்போ இருக்கக்கூடிய குவாசாஸ்லாம் பழமை வாய்ந்த குவாசாஸ். புதுசாக குவாசாஸ் உருவாருன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் குவாசாஸ் வந்து அதிகமாக உருவாச்சுன்னா கேலக்ஸிலாம் பக்கமாக இருந்தது. அதே நேரத்தில் அதிகமான பொருட்கள்லாம் ஈஸியாக ஒரு பிளாக் ஹோலுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு கேலக்ஸியும் இந்த கட்டத்தில் இருக்குன்னா இன்னொன்று வந்து அப்படி ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா அந்த இருட்டே வந்து பல லட்சம் ஒளியாண்டுகள் போகிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு குவாசாஸ் உருவாகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் இந்த டிஸ்க்குன்றது உருவாகும். இந்த டிஸ்க்கு ஒன்ஸ் போதுமான அளவில் உருவாகிடுச்சுன்னா இது பண்ணுறத ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. போகிற வழியில் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போவோம். அதே மாதிரி நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். 3C273 ஒரு பிரைட்டஸ்டான குவாசார். இது நம்ம பூமியிலேருந்து 240 கோடி ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த குவாசார்லேருந்து ஒரு ஒளி கிளம்பிச்சுன்னா நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு 240 கோடி ஆண்டுகள் ஆகும். ஏன்னா ஒளியோட வேகத்திலே பயணிச்சுட்டு வந்தால் கூட நம்மளுக்கு 240 கோடி வருஷங்கள் ஆகும் அதோட ப்ரெசன்ட் ஒளியை பார்க்குறது. அப்போ நீங்கள் இப்போ வானத்தில் பார்க்குற ஒளி என்னன்னு கேட்டிங்கன்னா அது 240 கோடி வருஷங்கள் பழமையான ஒளி தான் இப்போ உங்களுக்கு வந்து சேருது. இப்போது அந்த ப்ரெசன்ட் டைம் லைனில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா இதே பொசிஷனில் 240 ஒளியாண்டுகள் தள்ளி நீங்கள் இன்கேஸ் டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போய் அந்த குவாசாரை பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா 240 கோடி வருஷங்கள் ஆகிடுச்சு. அந்த குவாசாஸ் வந்து டிஸ்கி எப்பயோ காலி ஆகிட்டு ஒரு பிளாக் ஹோல் மட்டும்தான் மீதி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வானத்தில் வந்து குவாசாரே பார்த்தா கூட அந்த குவாசார்லாம் பல கோடி வருஷங்கள் தாண்டி அந்த ஒளியாண்டுகள் தாண்டி தான் இருக்கும். அப்படிப்பட்ட குவாசாஸ்லாம் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குவாசாராகவே இருக்காது. நம்ம சாக்ரட்டிஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட குவாசாஸ் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஒரு பிளாக் ஹோலாக, சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோலாக இருக்குல்ல கேலக்ஸி நடுவில். ஏன்னா டிஸ்க்கு தீர்ந்து போச்சு, சாப்பிட்றதுக்கு தீனி போட யாருமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த அழிஞ்சு போன குவாசாஸை திருப்பி உயிர் பெற்று வர வைக்க முடியுமா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆமாம். இன்கேஸ் இந்த சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோலுக்கு அது இழந்த மாசை வெளியே இருந்து நம்மளால் கொடுக்க முடிச்சா கண்டிப்பாக ஒரு ராட்சச குவாசாரை இப்போ நம்ம உருவாக்க முடியும். என் சாக்ரட்டிஸ் ஏவே நம்ம ஒரு குவாசாரை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குனா இதோட இம்பேக்ட் வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து கேலக்ஸியோட எட்ஜில் தான் இருக்கோம். நம்மளுக்கும் இந்த கேலக்டிக் சென்டர் நடு இருக்குல்ல, கோர் ரீஜனுக்கும் அதுவே வந்து 26,000 ஒளியாண்டுகள். ஸோ அங்கேருந்து எதனாவது ரியலிஸ்டிக் ஜெட்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ரொம்ப பெரிய ரேடியேஷன்லாம் வந்தால் கூட நம்ம சமாளித்து தப்பிச்சிருவோம். ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கிளஸ்டர்ஸ் நடுவில் இருக்கும்ல, அவனுங்களாம் பாவம் மாட்டிப்பாங்க. சில நேரத்தில் நம்மள மாதிரி ஒரு பூமி இருந்தால் கூட
சொல்லி முடிஞ்சு எதுவும் பண்ண முடியாதியா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக இந்த பொருளை யார் ஃபீட் பண்ணுவா? நீ முதல்லே சொன்னேன், எந்த ஒரு கேலக்ஸியும் நம்மளுக்கு பக்கத்துலேயும் இல்லை. நிறையா வாய்ட் ஸ்பேசஸ், வாய்ட்னா ஒன்றுமே இல்லாத இடம் தான் கேலக்ஸி வெளியே இருக்குது, கருப்பு தான் சூழ்ந்துருக்கு. அப்போது யாருக்கு இதுக்கு மாஸ் கொடுப்பா? இந்த பிளாக் ஹோலுக்கு ஊட்டியாக விட முடியும் மனிதர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களால் ஆப்வியஸாக முடியாது, அந்தளவுக்கு பவர் கிடையாது. அப்புறம் எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சிடென்ட்டால் முடியும். சமீபத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் கேட்டிருப்பீங்க, ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி, நம்ம மில்கி வே கேலக்ஸியோட பெரிய கேலக்ஸி. அதோட கோரில் அதுவும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குது. அது குவாசாரா இல்லை, இப்போ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலில் தான் இருக்குது. நம்ம மில்கி வே கேலக்ஸி சாக்ரட்டிஸே மாதிரி. அந்த பிளாக் ஹோலோட பேர் என்ன சொன்னாங்களே, ஐ திங்க் M31 நினைக்கிறேன், சம்திங் நினைக்கிறேன். அது கிளாரிஃபை பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுங்க, டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் தான் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியில் இருக்குது. இப்போ அந்த கேலக்ஸி நம்ம மில்கி வே கேலக்ஸிக்கு மோதுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி மோதும் பொழுது இந்த 2 பிளாக் ஹோலுக்கும் அது தன்னைத்தானே இடிச்சிக்கிறதுனால நம்ம மில்கி வே கேலக்ஸியில் சாக்ரட்டிஸே ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஸ்டார் கிளாஸஸ் உள்ளே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கக்கூடிய சில ஸ்டார் கிளாஸஸை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அப்படி இழுத்துதுன்னா குவாசாஸ் டெக்னிக்கலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி உருவானா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்? நம்ம பூமிக்கு பிரச்சனை இருக்கா? அப்படிப்பட்ட 2 குவாசாஸும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்று சேர்ந்தால் கேலக்ஸியே டிஸ்டர்ப்ட் ஆகி வெடிஞ்சிருமா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 கமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை நான் ப்ராசஸ் பண்ணி சீக்கிரமாக வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் கற்றுருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் எதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அது நல்லா இருந்ததுன்னா ரிசர்ச் பண்ணி நான் போடுவேன். எப்பயும் சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா.